பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள கார்னிவல் திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான மலர் கண்காட்சி, விளையாட்டு போட்டி, படகு போட்டி, பாரம்பரியமிக்க ரேக்லா பந்தயம், நாய்கள் கண்காட்சி, மணல் சிற்பங்கள் உருவாக்கும், அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை பங்கேற்க செய்யும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோக்கள் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றம் முன்பாக இ-ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் திருத்தப்பட்ட பாரதிய நியாய சங்கீடா சட்ட திருத்தத்தில் குற்ற வழக்குகளில் வர முடியாத நபர்கள் முதல் நாளிலேயே ஆன்லைனில் தகவல் பதிவு செய்தும், பதிவு செய்த மனுவை நீதிமன்ற நீதிபதியிடம் மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் என புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய கோரி வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக பிரதம மந்திரி கிராம சாலை 25வது ஆண்டு விழாவையொட்டி 150க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து கலந்து கொண்ட மாணவர்களிடம் சாலை விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்தார். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அறிவிப்புகள் குறித்த துண்டு பேப்பரை எரிக்க முற்பட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் மொத்தம் 359 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் இந்திரன், மாமன்ற உறுப்பினர் சசிகலா கார்த்திக், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், கழக நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் 2.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் KN நேரு, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் MLAக்கள் ராஜகுமார், நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் குத்தாலத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் வணிகர்கள் சங்க பேரமைப்பின் கூட்டமானது மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல தலைவர் ஞானவேல், நிர்வாகிகள் அருண், அசோக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, அந்நிய குளிர்பானங்கள் விற்பதை நிறுத்துவது குறித்து முக்கிய முடிவை பொதுக்குழுவில் எடுக்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஒன்றிய அரசு GST வரியை குறைத்ததால் வணிகர்கள் வியாபாரம் அதிகம் நடந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பாத்தீங்கன்னா 18 உள்ளது 12 குறைஞ்சிருக்கு, 6% குறைஞ்சிருக்கு, 18 உள்ளது 5% குறைஞ்சிருக்கு, 13% குறைஞ்சிருக்கு. அதுபோல் நிலைப்பாடுகள் குறைஞ்சிருக்கு. ஆனால் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் கொடுத்த கோரிக்கை என்பது பல்வேறு சட்ட பிரச்சனைகள், சாமானிய வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்துவோம். சாதாரண வியாபாரிகளும் GST உள்ளே நுழைகின்ற பொழுது அச்சமில்லாமல், பயமில்லாமல் வியாபாரம் செய்து கணக்குகளை காட்டப்பட வேண்டும். அரசு துறை அதிகாரிகள் சாமானிய வியாபாரிகளிடத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாமல் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி தூய்மை வாகன ஓட்டுநர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலியை வழங்க கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தூய்மை வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நாள் கூலியான 666 ரூபாயை வழங்க வேண்டும், சம்பள தொகையை காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதன் காரணமாக மாநகர பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல்
காலம் தாழ்த்தி வருவது மட்டுமில்லாமல் மக்களை அலைக்கழிக்க வைக்கும் கோவில்பட்டி தாசில்தார் பாலசுப்பிரமணியனை கண்டித்தும் மூவேந்தர் மருத முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த அமைப்பின் நிறுவன தலைவர் அன்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தாசில்தாரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதியரசர் சுவாமிநாதனுக்கு எதிராக சோசியல் மீடியா மூலம் மிரட்டல் விடுத்து வருவதால் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஒன்றிய அரசு இசட் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து தமிழகத்தில் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிதான் அனைவரும் அரசியல் செய்யும் சூழல் உள்ளதாக கஸ்தூரி தெரிவித்தார். ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கும் முக்கியமா அவருடைய குடும்பத்துக்கும் உடனடியாக ஜெட் பாதுகாப்பு தர வேண்டும். அவர்களுடைய குடும்பத்துக்கு மிகுந்த சீரிய கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்ய வேண்டும். மாநில அரசு கேட்கறத விட மத்திய அரசு நேரடியா இதுக்கு கேட்கறதுக்கு காரணம் அச்சுறுத்தல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரியலங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா இமீடியட்டா they have to give security, Z or Z plus category security to the family and person of Justice G.R. Swaminathan. ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறது எல்லாருமே எம்ஜிஆரை பத்தி பேசிதான் தமிழகத்துல அரசியல் பண்ணுவாங்க. அவர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணும்போது நாம ஒரு நினைவூட்டல கொடுக்க வேண்டி இருக்குது.